திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் உரிமைகளை சிதைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய மோடி அரசு எடுத்து வருவதும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நிதி தர இயலாது என ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிரட்டியுள்ளதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டிற்கான நிதியை தருவதில் பாரபட்சம் காட்டி பட்ஜெட்டில் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை புறக்கணிக்கிறார். பதவிக்காலம் முடிந்து போன ஆளுநரை வைத்துக்கொண்டு அத்துமீறல்கள், யுஜிசி மூலம் மாநிலத்தின் கல்வி கட்டமைப்பை சிதைப்பதற்கான நடவடிக்கைகள், தொடர்ச்சியான திராவிட தமிழ் வெறுப்பு நடவடிக்கைகள், மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி திணிப்புக்கான முன்னெடுப்புகள் என தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் மோடி அரசை வீறு கொண்டு எதிர்க்க வேண்டிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர்கள் தனித்துவமானவர்களாக இருப்பதும், கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி, வாழ்க்கை தரம் என அனைத்து வகையிலும் உயர்ந்திருப்பதும் மோடி அரசின் கண்களை உறுத்துகிறது. அது அரசியல் ரீதியாக பாஜகவை அண்டவிடாத தமிழ்நாட்டு மக்களின் மீது வெறுப்பை உமிழ்கிறது என்றும், பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக ஓரணியில் நிற்கும் தமிழ்நாட்டை வீழ்த்திவிட முயற்சிக்கிறது என்றும், வீழ்த்த முயற்சிக்கும் போதெல்லாம் தமிழ்நாடு ஒன்றிணையும், எதிரி எந்த வடிவில் வந்தாலும் துணிந்து நிற்கும் என்றும் தெரிவித்துள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள், அப்படியான ஒரு சூழலை வலிந்து உருவாக்கி வரும் மோடி அரசை கண்டித்து முதல் கட்டமாக அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை மாலை 4 மணி அளவில் சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளன. தமிழ்நாட்டிலிருந்து நிதியை பெற்றுக்கொள்ளும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது ஏன் என உரக்க குரல் எழுப்புவோம், தமிழ்நாட்டின் உரிமைகள் மீது கை வைத்தால் சிலிர்த்து எழுவோம் என்பதை உணர்த்துவோம் என்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன. இந்த போராட்டத்தில் திமுக, திக, காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர்.